நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற போதெல்லாம் இவ்வளவு சமீபத்தில் வந்து உம்மை துதிக்கும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்ட மாபெரும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை நினைத்திருந்ததால், தேவரீர் உம்முடைய புஸ்தகத்தில் எங்கள் நாமங்களை எழுதி வைத்ததால் ஸ்தோத்திரம். உமது கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே, சவுலாகிய பவுலுக்கு நீர் அற்புதம் செய்தது போல உமது கிருபையுள்ள வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற, கவனிக்கின்ற, சிந்திக்கின்ற, தியானிக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நீர் அற்புதம் செய்தருளுவீராக. உமது கிருபையுள்ள வார்த்தைகளால் அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் நித்திய ஜீவனை அறுவடை செய்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. உமது கிருபையுள்ள வார்த்தைகளை உமக்கேற்றபடியாய் வாழ விடாதபடி ஏற்று நிற்கிற சத்துருக்கிறியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பின்னிட்டு ஓடுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் நம்முடைய அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே நாம் சவுல் என்ற பவுலை நாம் கடந்த முறை நாம் தியானத்துக்கு எடுத்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து அவருடைய வாழ்வில் கர்த்தர் கொடுத்ததான ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்வது என்ன? அதற்கு கர்த்தர் அனனியாவை பார்த்து சொன்னார், நீ போ, அவன் சவுலாகிய பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற போது 18ஆம் வசனத்திலேயும் 19ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து சவுலாகிய பவுல் தங்கியிருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து சவுலாகிய பவுல் மீது கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்ற விழுந்தது. அவன் பார்வையடைந்தான், எழுந்திருந்தான், ஞான ஸ்நானம் பெற்றான். போதும். நான் வாசிக்க இந்த நற்செய்தியிலே மிக விசேஷமானது என்னவென்று சொன்னால், சவுலுடைய கண்கள் பற்றிய நற்செய்தி தான் இன்றைக்கு. அவனுடைய கண்களிலே இருந்த செதில் என்பது தொலி அல்லது பார்வை குறைபாடு அல்லது குறை என்ற ஒரு நோய் என்றெல்லாம் சொல்ல முடியும். இந்த பார்வை, இந்த தோல், செதில் போன்ற தோல் அவனுடைய கண்ணை மறைப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேரொளியாக அவர் மத்தியான வேளையிலே பவுலாகிய சவுலுக்கு தரிசனமான பொழுது அந்த பேரொளியின் வல்லமையை இந்த கண்கள் தாங்க முடியாமல் அந்த ஒளியின் மூலமாக அவனுடைய கண்கள் இருளடைந்து போனது. இந்த சம்பவத்தை குறித்து அனனியா என்ற சீஷனிடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், நீ போ, அவன் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ வருவதாக அவன் தரிசனத்திலே கண்டிருக்கிறான், ஆகினாலே நீ புறப்பட்டு போ, அவனை சந்திக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அதன்படியே அனனியா தீர்க்கத சீஷன் என்பவர் சவுலாகிய பவுல் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்தார். அங்கே வாழ்த்துகிறார், சவுலாகிய பவுலே என்று, சவுலே சகோதரனே என்று அவர் அழைத்து, நீ வந்த வழியிலே உன்னை சந்தித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் மீது கை வைத்து ஜெபிக்கவும் நீ பார்வை அடையும்படியான அதிசயங்களை செய்யும்படியாக கர்த்தர் என்னை உன்னிடத்திலே அனுப்பினார்.
அது மட்டுமல்ல, பரிசுத்தாவின் வல்லமையும் உன்மீது நிரம்பும்படியாக அவர் செய்தார் என்று சொல்லி கை வைத்து அவர் ஜெபித்தார். உடனே நடந்த அற்புதம் என்ன? அவன் கண்களில் இருந்த மீன் செதில் போன்ற தோல் அவன் கண்ணிலிருந்து விழுந்து. இன்று நம்முடைய உடலுக்கு தேவையான ஒரு விளக்கு என்பது நம்முடைய கண்கள் தான். நம்முடைய உடலுக்கு மிகவும் தெளிவான காரியங்களை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு சரி தவறு என்பதை யோசித்து, இதுதான் இந்த பொருள் என்பதை கண்களால் கண்டு கைகளால் தொட்டு அறிவினால் உணர்ந்து புரிந்து கொண்டு இதுதான் அந்த பொருள் என்று கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கண் பார்வை வைத்திருக்கிறார். இந்த உடலுக்கு ஒரு விளக்கு இந்த கண்கள் தான். இயேசுவானவர் சொன்னார், உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஒருடைய கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். இயேசுவானவர் சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இருளிலே இருக்கின்ற மனிதனுக்கு பேரொளியை கொடுக்கும்படியாகத்தான் இயேசுவானவர் இரட்சகர் ஆண்டவராகிய கிறிஸ்து பேரொளியாக இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். இருளிலே நடப்பவர்கள் பேரொளியை காணும்படியாகத்தான். பழைய ஏற்பாடுகளில் அநேக இடங்களிலே குருடரின் கண்களை திறக்க வந்தவர் என்று கிறிஸ்துவாகி ஆண்டவரை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக குருடருக்கு பார்வை அளிக்கக்கூடியவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அவர் அவதரித்து அவர் ஊழியத்திலே பேரொளியாக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கும்படியாக அவர் வழிகாட்டியாக வந்தார். ஹல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது பிறவி குருடனாகிய ஒருவனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவரை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ இவன் குருடனாய் பிறப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னார்கள். இயேசுவானவர் சொன்னார், இவனுடைய பாவம் அல்ல, இவன் பெற்றோருடைய பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை விளங்கும்படியாக இவன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆண்டவராக கிறிஸ்து சொன்ன போது அவனை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன? தரையில உமிழ்நீரை உமிழ்ந்து சேரை உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி, நீ போ சீலவாம் குளத்திலே போய் கண்களை கழுவு என்று அவர் சொன்னார். அந்த அதிகாரம் முழுவதும் அவனை குறித்ததான செய்திதான் இருக்கிறது. போ என்று சொன்னதற்கு அர்த்தம் அனுப்பப்பட்டவன் என்று. அவன் சென்றான், கழுவினான், பார்வையடைந்து திரும்பி வந்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே. அவன் வருகின்ற வழியில் அநேகர் அவனை பார்த்து, இவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா, இவனுக்கு எப்படி இந்த பார்வை கிடைத்தது என்று அவனை விசாரித்தார்கள், பெற்றோரை விசாரித்தார்கள். 3 முறை அவனை பிரதான ஆசாரியன் கூப்பிட்டு விசாரிக்கிறார். இயேசு என்பவர் சேர உண்டாக்கி கண்களில் பூசினார், நான் பார்வையடைந்தேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று அவன் சொல்லிவிட்டான். இவ்விதமாக அவன் ஒரு நாள் கிறிஸ்துவை சந்திக்கிற நேரம் வரும்போது அவன் சந்தித்தான். நீ அவரை கண்டிருக்கிறாய் என்று இயேசுவானவர் சொன்னார். அவரை நான் கண்டு அவர் எனக்கு அற்புதம் செய்வதற்கு, என் கண்கள் திறப்பதற்கு அவர் யார் என்று அப்பொழுது கேட்டான். அவர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறவர் தான், அவர் நான் தான் என்று அவர் சொன்ன போது, ஆண்டவரே, என் தேவனே என்று அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தான். அந்த குருடருக்கு வழிகாட்டியாக கண்களை தெளிவிக்கக்கூடியவராக இருந்த கர்த்தர் தான் இந்த வழியிலே இந்த சவுலாய் ஆண்டவர் சந்தித்தார். 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, கர்த்தருடைய சீசன் கைவிட்டு ஜெபித்த போது அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் விழுந்தன. இன்றைய இந்த மீன் செதில் என்று சொல்லக்கூடிய இது இன்றைக்கு அநேகருக்கு சொரியாஸ் என்று சொல்லக்கூடிய நோயாக கூட மீன் செதில்கள் போல கொட்டி கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவன் திருச்சபைக்குள்ளாக வரக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆசானிடத்திலே சென்று அவன் தன்னை காண்பித்து நோயை குணமாக்கும்படியாக பலி செலுத்தி அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகிய சவுலிடத்திலே இந்த ஒரு செதில் போன்ற மீன் செதில் போன்ற
ஒரு காரியம் இருந்ததால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே வந்தது. நீங்கள் இப்பேற்பட்ட சவுல், இந்த செதில் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஆவிக்குரிய பிரகாரமாக அவனிடத்துல என்ன இருந்தது என்று நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே கடைசி 58ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, ஸ்தேவான் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரரை கல்லால் அடித்து கொன்றபோது அவருடைய உடைகளை இவன் வசத்தில் ஒப்பு வைத்தார்கள். அந்த கொலைக்கு அவன் சம்மதித்திருந்தான். கொலை என்ற வெறி அவனிடத்தில் இருந்த அந்த செதில் ஒன்று அவனிடத்தில் இருந்தது. ஆணவம், கீழ்ப்படியாமை, கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக இருந்த அந்த காரியங்களிலே அவன் வாழ்க்கை இப்படி இருந்தது. செதில் என்ற குணம் அந்த கொலைக்கு அவன் சம்மதம் தெரிவித்து ஒப்புதல் பண்ணியிருந்த அந்த காரியம்தான் அதிலே நாம் வாசிக்கின்றோம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் 58ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள். செதில் என்பதற்கு எதுவாக அவனிடத்தில் இருந்த காரியம் என்ன? முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அவனை கொலை செய்கிறதற்கு, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பத்தை உண்டாக்கினவன் தான் இந்த மனுஷன். ஹல்லேலூயா. செதில் என்பது முதலாவது நாம் வாசித்தோம். அந்த கொலைக்கு அவன் சம்மதித்திருந்தான். இரண்டாவதாக அவனுடைய ஜீவித்திலே என்ன இருந்தது என்று சொன்னால், அந்த 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே 2வது வரியிலே நான் வாசிக்கிறது என்ன? அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைகளை மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. இவன் மூலமாக துன்பத்தை உண்டாக்கக்கூடிய அந்த தீய குணம் தான் அந்த செதில்களாக அவன் கண்களிலே சிந்தனையிலே இருந்தது. 9ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலேயும் 2ஆம் வசனத்திலேயும் நம்ம வாசிக்கிறது போல செதில் எனக்கூடிய அந்த ஆவிக்குரிய எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை எதுவாக இருக்கலாம் என்று நாம் வாசிக்கின்றோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்திக் கொண்டு கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திலே அவன் போய் இந்த மார்க்கத்தாராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டிய மார்க்கத்தாரை புருஷரையும் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்து அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயத்திலே நிருபங்களை கேட்டு வாங்கினான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த செதில் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவனிடத்துல என்ன இருந்தது? 1 வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது அந்த செதிலானது எதை குறிக்கிறது என்றால், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தின செதில். அவனுடைய கண்கள் எல்லாம் சிலருடைய கண்களை பார்த்தால் சிவந்து பயம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். பயமுறுத்தினான். கண்களிலே ஆண்டவருடைய மக்களை பயமுறுத்தும்படியான மிரட்டல் துணியாக அவன் இருந்தான். 2வது, அவன் சீறி கோபமடைந்து ஆவேசம் அடைந்தவனாக இவ்விதமாக ஆண்டவருடைய மக்களை இந்த கொடுமைப்படுத்தக்கூடிய கோபமும் கொலைவெறியும் அவன் கண்களிலே இருந்ததே, அதுதான் அந்த செதிலாக இருக்கக்கூடும் என்பது நாம் வேதத்திலிருந்து அனுமானமாக அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய மக்களை பயமுறுத்தி கொண்டே இருந்த செதில் அவன் கண்களிலே நிறைந்திருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். அதிலே 9ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே இன்னும் அனனியா என்று சொல்லக்கூடிய அந்த சீசன் இந்த சவுலை ஆண்டவர் கேள்விப்பட்ட போது ஆண்டவருக்கு முன்பாக இந்த அனனியா சீசன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் சவுலாகி இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கை செய்தவன் என்று இந்த அனனியா ஆண்டவருக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் கண்களில் இருந்த செதில் என்பதை யாது? பொல்லாங்கை செய்யக்கூடிய பொறாமைகளும் வன்முறைகளும் பழிவாங்கிய எண்ணங்களும் நிறைந்த கண்களாகவே அது இருந்தது. பொல்லாங்கு செய்கிறவனாக இருந்தான். அதிலே நீங்கள் 14ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கேயும் உம்முடைய நாமத்தை
தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்று வந்தவனாச்சே என்று இன்னும் சொல்லுகிறான். இன்னும் அவனுடைய செதில் என்று சொல்லக்கூடிய மீன் செதில் என்று சொல்லக்கூடியது எதுவென்று நாம் இன்னும் அதை அறிந்து கொள்ள முடியும். அதே வசனத்திலே நான் வாசித்த பொழுது இங்கேயும் வந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் கண்களில் இருந்த எப்பொழுது அந்த கொலைவெறி இருந்த காரணம் என்ன? ஒரு கிறிஸ்தவனை கண்டால் கை காலைகளை கட்டி தரதரவென்று இழுத்துக்கொண்டு ஆசாரியத்திலே கொண்டு போய் போட வேண்டும் என்ற அந்த கொலைவெறி அவனிடத்திலே இருந்தது. இதைதான் அப்போஸ்தலனாகிய திரு பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 1 முதல் நீங்கள் 16 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது பவுல் சொல்லுகிற சாட்சி அவைகளிலே அவர் முக்கியமாக சொல்வது 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறது என்ன? நான் இந்த இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற மார்க்கத்தாரை புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி பாருங்கள், அவன் கண்களில் இருந்த அந்த செதில் இன்னும் வளர்ந்து கொண்டே போனது, அதிகமாய் கொண்டே போனது. சிறைச்சாலையிலே தள்ளுவதற்குரிய தீய திட்டங்கள் உடையவனாக இருந்தான். மரண பரியந்தம் அவர்களை துன்பப்படுத்தினேன் என்று அவரே சொல்லுகிற சாட்சி. அப்படி என்றால் அவன் கண்களில் இருந்த செதில் என்ன? கொலைவரி, மரணத்தை உண்டாக்க வேண்டும், கொலை செய்துவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும், பார்த்த மாத்திரத்திலே கிறிஸ்தவர்களை அழித்துவிட வேண்டும் என்று கொலைவெறியாக அவன் இருந்தான். அடுத்து அதற்கு 5ஆம் வசனத்திலே வாசித்தோம். அதற்கு பிரதான ஆசாரியன் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்ப இவங்கெல்லாம் சாட்சியா இருக்காங்க. அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி போனேன் என்று அவர்களை குறித்து அவர்களை வைத்து அவர் சாட்சி சொல்கிறார். பொதுமக்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவரை குறித்து? 21ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அதற்கு அவன் நீ போ, நான் உன்னை தூரமாக 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறது என்ன? அதற்கு அவர் நீ போ, நான் உன்னை 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறது என்னவென்று சொன்னால், கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவன் மனம் திரும்பி வந்ததை குறித்து கிறிஸ்துவே மெசையா என்று இயேசுவே கிறிஸ்து என்றும் உறுதியாக அவன் அறிவித்ததை கேட்ட மக்கள் இவனை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியத்திலே கொண்டு வரும்படி வந்தவன் இவன் அல்லவா என்று பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். பொதுமக்கள் சொல்கிற விஷயம் என்ன? இவன் கிறிஸ்துவை தொழுது கொள்கிற மக்களை நாசமாக்கினவன், அவன் தானே இந்த சவுலாகி இவன் என்று அவன் கண்களில் இருக்கிற செதிலாகிய அந்த மீன் செதில் எதுவென்று சொன்னால், கிறிஸ்தவர்களை கண்டால் நாசமாக்க வேண்டும் பொறாமை எண்ணத்தோடு கூட அவன் தான் மிகப்பெரிய ஒரு உயர்ந்தவன் என்று காட்டிக் கொண்டிருந்தான். யூத மதத்துக்கு எதிராக, மோசே கட்டளைக்கு எதிராக இயேசுவை கிறிஸ்தவர்களை நடத்துகிறார்கள் என்று நினைத்து கிறிஸ்தவர்கள் அவனால் வந்த தொல்லைகள் ஏராளமாக இருந்தன. மக்கள் கொடுத்த சாட்சி அதுதான். ஆகையினாலே பவுலின் ஜீவித்திலே இருந்த அந்த செதில் என்ற மூர்க்க கொலைவெறிகள் சபல விட்டு விழுந்தது. அவன் விழுந்து அவைகளெல்லாம் அவன் ஜீவித்தை விட்டு விழுந்து போயின. பின்புதான் அவன் பார்வையடைந்து தெளிவு பெற்றான். பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில் வந்த போது படைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆகினால் சவுலாகிய பவுலிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பாடம் என்ன? நம்முடைய தீய பாவங்களாகிய செதில்கள் நம்மை விட்டு நீங்கப்படும் போதுதான் எவ்விதமா இந்த சவுலுக்கு பார்வை கிடைத்ததோ, ரட்சிப்பு கிடைத்ததோ, அதுபோன்று நம்முடைய வாழ்விலும் மாபெரும் ஆசீர்வாதம் கிடைக்கும். நிச்சயமாக இந்த சிதலாகிய தீய குணங்கள் உன் கண்களை விட்டு, சிந்தனை விட்டு, இருதயத்தை விட்டு நீக்கப்படும் போது
உன் வாழ்வு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அது என்ன நீக்கப்பட வேண்டும்? நீதிமொழி புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, ஒரு வன் கண்ணனுடைய ஆகாரத்தை கூட நீ புசியக்கூடாது, அவன் நீ வருந்தி கேட்டாலும் அதை நீ உட்கொள்ளக்கூடாது. இந்த வன் கண் உன்னுடைய ஜீவத்திலிருந்து விலகிவிட வேண்டும். அதிலே 29ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை ஒரு குடிக்காரருடைய கண்கள் எவ்விதமாக இருக்கும்? ஆண்டோடைய வழியை விட்டு விலகி போகிற பொறாமை கண்கள், கலங்கின கண்கள், ரத்தம் சிவந்த கண்கள் எவ்விதமாக இருக்கும்? அவனுடைய ஜீவமெல்லாம் தாறுமாறாகி நீங்கள் வாசிக்கின்ற போது, அவனுடைய 33ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவன் உன்னுடைய கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். கண்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை சவுலை போல நீ செய்து கொண்டிருந்தால், சவுளுடைய ஜீவி எவ்விதமாக இருந்ததோ அதுபோன்று உன் ஜீவியமும் கர்த்தருக்குள்ளாக மாற வேண்டும் என்றால், ரத்தம் கலங்கின கண்களாகிய பாவத்தின் கண்கள் உன் ஜீவத்தை விட்டு விலக வேண்டும். நீதிமொழி புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, இடுக்கண்களினால் வருகின்ற பாவ காரியங்களை, ஆதாயத்தை நம்முடைய கண்களை விட்டு கைகளை விட்டு அவைகளை உதறி நாம் தள்ளுகின்ற போது, நிச்சயமாக உன் கண்களிலே இருக்கிற மீன் செதலாகிய பாவ காரியங்கள் உன்னை விட்டு நிச்சயமாக போய்விடும். சங்கீத புஸ்தகம் 72ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது அற்புதமான காரியங்களில் அறிந்து கொள்ள முடியும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூட அவைகளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆகினால் செதில்கள் போல் இருக்கின்றதான, மீன் செதில்கள் போல் இருக்கின்றதான அந்த பாவ காரியங்களை உன் கண்ணை விட்டு நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, இந்த மேட்டுமையான கண் இந்த சவுல் கண்களில் இருந்தது. அவன் தான் பெரிய ஒரு நீதிமான் என்று நினைத்து கொண்டு மெய்யான கிறிஸ்தவர்கள் உபத்திரம் கொடுத்து கொண்டே வந்தான். அவன் கண்களெல்லாம் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், பயமுறுத்த வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூடத்தான் இருந்தான். ஆகையினால் நீதிமொழி 21ஆம் அதிகாரத்திலே உன்னுடைய ஜீவித்திலே காணப்படுகிற 4ஆம் வசனத்திலே காணப்படுகிற அந்த மேட்டுமையான கண் என்ற தொலியாகிய அந்த மீன் சதலை உன் கண்ணை விட்டு நீக்கி போடு. ஹல்லேலூயா. அவைகளை ஒழித்து விடு. தூய பரிசுத்தாவியான உன்னிடத்திலே வந்தால் இந்த அற்புதம் நிச்சயமாக உனக்கு நடக்கும். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது 32ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரையில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது, துன்மார்க்குடைய கண்கள் எல்லாம் பெருமையானவைகளை கண்டு பொறாமைகளை கொண்டதாக இருக்கும் என்று வாசிக்கின்றோம். அதுபோன்றுதான் இந்த சவுளுடைய கண்களிலே பெருமையும் பொறாமையும் வன்கண்ணும் அங்கே இருந்ததால் அவன் துன்மார்க்கமான கோபத்தோடு கொலவெறியோடு ஆண்டோடைய மக்களுக்கு உபத்திரம் கொடுத்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. ஆகினால் நம்முடைய கண்களில் இருக்கிறதான மீன் செதிலை போன்ற இந்த தோல் விழ வேண்டும் என்றால் 1 யோவான் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே இருக்கிறதான இந்த தோலாகி மீன் செதலை போன்ற பாவ காரியங்களை உன் கண்களை விட்டு நிச்சயமாக அது நீக்கப்பட வேண்டும் என்று மிக அற்புதமாக நாம் வாசிக்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறது என்ன? ஏனெனில் மாமிசத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகளெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். இது பிதாவினால் உண்டானது இல்லை, அவைகள் இந்த உலகத்திலே உண்டானவைகள். ஹல்லேலூயா. என்னென்ன? மீன் செதலை போன்றிருக்கிற பாவ காரியங்கள் சவுளுடைய கண்களில் இருந்தது போல உன் கண்களில் இருக்கக்கூடிய இந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டுமா? இதெல்லாம் உலகத்தின் மூலமாய் உண்டானது, பிதாவினால் உண்டானதல்ல. கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமைகளையும் உன் கண்களில் இருந்து நீக்க போடும்படியாக உன்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். சவுளுடைய கண்கள் கர்த்தர் நோக்கி பார்த்த போது அவருடைய சத்தத்தை தவிர வேறொன்றையும் காணாமல் 3 நாள் ஒளி இல்லாமல், பார்வை இல்லாமல், உண்ணாமலும் தண்ணீர் குடியாமலும் குசியாமலும் இருந்தான். 3 நாள்
ஜெபித்துக் கொண்டே இருந்தான். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. உன் கண்ணில் இருக்கிறதான பாவ காரியங்களை 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல, செதில் மீன்களை போல இருக்கிற உன் கண்ணில் இருக்கிறதான உன் கண்ணுடைய ஜீவத்திலே காணப்படுகிற பொறாமையின் கண்களாகிய ஜீவியங்களை உன் ஜீவத்தை விட்டு, உன் இருதயத்தை விட்டு, யோசனை விட்டு நீக்கி போடு. அப்போது உன் கண்களை தூய ஆவியானவர் நிச்சயமாக உன்னை தூயப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்து 5ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பிறருடைய கண்களில் ஒரு துருமை எடுக்க வேண்டும் என்றால் முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீக்கி போடு. உத்திரமாகிய இந்த சவுளுடைய காரியத்தில் கண்களில் ஜீவத்தில் இருந்த பாவ காரியங்களை, பொறாமை, பயமுறுத்தல், கொலைவெறி ஆகிய அச்சமூட்டுதல், துன்பப்படுத்துதல், எத்தனைய நாசங்களை உண்டாக்கின இந்த துன்மார்க்கனுடைய குணங்கள் உன் ஜீவித்தை விட்டு நிச்சயமாக அது நீக்கப்பட வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் இயேசுவானவர் சொன்னார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன்னுடைய கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்குமே. வெளிச்சமாய் இருக்க வேண்டிய உன் கண்கள் சவுளுடைய கண்களை போல கொலைவெறி கண்களாக இருக்குமானால் கர்த்தர் எப்படி பார்க்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல வர வேண்டும் என்றால், ஊழியக்காரத்துல வந்து ஜெபித்து கொண்டது போல நீ தெளிவடைய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திரு. கர்த்தர் உனக்கு நிச்சயமான அற்புதத்தை அவர் நிச்சயமாய் தருவார். உன் இருதயத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறவராய் இருப்பார். ஆகினால் உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். கண் தெளிவாய் இருந்தால் இந்த சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்குமே. உண்மை உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற இந்த அற்புதம் தான். யாக்கோபு என்ற புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 20, 21, 22ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, உன் கண்களிலே பார்க்கின்ற ஒவ்வொன்றும் தான் உன் இருதயத்திலே வாழ்க்கையிலே துன்மார்க்க ஜீவியமாக வந்து விடுகிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறது. என்ன விஷயம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற உன்னுடைய ஜீவத்திலே கொடிய துர்குணங்களை உன் இருதயத்தை விட்டு நீக்க வேண்டும் என்று யாக்கோபு நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகினால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உன் ஜீவியத்திலே வர வேண்டும் என்றால் கொடிய துர்குணங்களை உன் கண்ணிலிருந்து உன் ஜீவங்களை விட்டு நீக்கி போடு. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, இந்த கண்களிலே பாவ ஜீவன் இருக்குமே என்றால் சரீரம் முழுவதும் அந்த பாவ ஜீவியம் தான் இருப்பதினால் அங்கே விசுவாசத்தின் கிரியை இல்லாமல் போகிறது. அது செத்து போன கிரியாய் இருக்கிறது என்று யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது என்று வாசிக்கின்றோம். ஆகையினால் உன் கண்கள் தெளிவடைய வேண்டும் என்றால், உன் கண்கள் கருணை கண்களாக மாற வேண்டும் என்றால், உன்னத பாட்டு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய மக்களை இவ்விதமாய் அழகாய் வர்ணித்து காட்டுகிறார். எப்படி வர்ணித்து காட்டுகிறார்? புறாவின் கண்களுக்கு ஒத்த கண்களுடைய புறா கண்களே என்று அழகாக அவர் வர்ணிக்கிறார். ரூபவதியே, உத்தமியே என்று. புறா கண்களாய் இருக்கிற உன் கண்கள் இந்த வன் கண்களாய் மாறலாமா? புறாய் கண்களாய் இருக்கிற உன் கண்கள் பொல்லாத புறாமை உள்ள கண்களாய் மாறலாமா? பவுலுடைய கண்கள் அவ்விதமாகத்தான் இருந்தது. கர்த்தருடைய அற்புதம் வல்லமைங்க வந்த போது இதோ பரிசுத்த ஆவியானவரால் அவனுடைய கண்கள் கழுவப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது. அற்புதம் அங்கே நடந்தது. பொல்லாத எண்ணங்கள் எல்லாம், கொடிய பார்வையெல்லாம் அவன் ஜீவத்திலிருந்து ஒரே போய்விட்டது. சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? அவன் கண்கள் திறந்தவனாய் கர்த்தரை கண்டான், விசுவாசித்தான், உடனே அவன் எழுந்தான். அடுத்த வினாடி நடந்ததென்ன? அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். உனக்கு ஒத்தாசை செய்கிற, பவுலுக்கு ஒத்தாசை செய்த ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட பவுல் கர்த்தரை கண்ணோக்கி பார்த்ததால் பவுலு கர்த்தர் அற்புதம் செய்தார். உன் கண்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமான அற்புதம் உனக்கு நிறைவேறும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக
என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தில் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நான் வாசிக்கிறது போல உன் கண்கள் இந்த மாம்சத்தின் இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது சங்கீதம் 54 சங்கீதத்திலே 6 வசனம் 7 வசனத்திலே வாசிக்கிறபடியாக கர்த்தர் நோக்கி பார், ஆண்டவர் நிச்சயமான அற்புதங்களை செய்வார். நீதிமொழி புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இதோ சவுடைய கண்கள் பரிசுத்த ஆவியானவரால் கழுவப்பட்டது போல உன் கண்களும் கழுவப்பட வேண்டும். எப்படி என்று அவர் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்திலே. 5ஆம் அதிகாரம் நீதிமொழி 5ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறது என்ன? ஐயோ ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரை சொல்லை நான் கேளாமல் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களை செவியை சாய்க்காமல் போனேனே என்று முறையிடுவாயே. 5ஆம் அதிகாரத்திலே நீதிமொழி 5ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசித்தது என்ன? ஐயோ, உன் கண்கள் குருடாகிவிட்டால் போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியம் செய்தேன் என்று முறையிடுவாயே. அந்த ஒரு முறையீடு உனக்கு வராமல் இருப்பதற்காகத்தான் உன் கண் தெளிவடைய வேண்டும். ஹல்லேலூயா. உன் கண் தெளிவடைந்தால் உன் வாழ்க்கையே அது தெளிவடைந்த அது போன்று மாறிவிடும். எபிரேயர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது 25 வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது நம்முடைய கண்கள் கழுவப்பட வேண்டும் என்பதை மிக மிக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே நீங்கள் கவனித்து பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். புற்களை பாருங்கள், புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் எப்படி வளர்கிறது என்று உங்கள் கண்கள் அதை கவனித்து பார்க்கும் போது உங்கள் பரம பிதாவாக தேவன் உங்களை எவ்விதமாக அவர் பராமரிப்பார் என்பது கர்த்தருடைய கண்கள் உன் மீது நோக்கமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை உன் கண்கள் கண்டுவிட்டால் பிரசங்கியார் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே வாசிக்கிற மிக அற்புதமானது. உன் கண்கள் பரிசுத்தமாகிவிட்டால், உன் கண்களில் உள்ள கர்த்தரை சித்தமில்லாத காரியங்களை வெறுத்துவிட்டு உன் கண்கள் கர்த்தருடைய வேதத்திலே இரவு பகலும் தியானமாயிருக்கிற கண்களாக, இந்த வேதத்தை வாசித்து கண்களை தெளிவிக்கக்கூடிய கண்களாக தாவீதரசர் சொல்வது போல, நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம், உம்முடைய வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது என் கண்கள் தெளிவடைந்தது என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் கண்கள் தெளிவடை வேண்டும் என்றால் ஆண்டவராகிய கிறிஸ்து கர்த்தர் சொல்ல வார்த்தை என்ன? பிரசங்க 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உன் கண்களை கர்த்தர் ஞானியின் கண்களை போல அவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. நீதிமொழி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே மிக அற்புதமாக ஆண்டவருடைய மக்கள் சொல்லுகிறது என்ன? உன் கண்ணுக்கு தேவையான ஒளி இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. இந்த வேதத்தை உன் கண்களால் காணும் போதெல்லாம் கர்த்தருடைய அற்புதத்தின் வெளிச்சம் உன் கண்ணுக்கு மிக அற்புதமாக கிடைக்கும். வாசிக்கிறது என்ன? நீதிமொழி 15ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கண்களின் ஒளி இந்த இருதயத்தை பூரிப்பாக்கும், நல்ல செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஹல்லேலூயா. இந்த கண்களின் ஒளி என்னாகுமா? இருதயத்தை பூரிப்பாக்கும். கண்களால் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளை நீ பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அதுவே பார்வை இல்லாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமா? எல்லாவற்றை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று. ஆண்டோடைய அற்புதம் உன் வாழ்வில் வந்துவிட்டால் இருளாய் இருக்கிற உன் கண்களால் உன் வாழ்க்கை இருளாய் இருக்கிற உன் இருளை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வார்த்தையினால் நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த கண்களின் ஒளியை உனக்கு அவர் தந்து உன் இருதயத்தை மகிழ்ச்சியாக்க முடியாய் செய்வார், பூரிப்பாக்க முடியாய் செய்வார். ஹல்லேலூயா. நீதிமொழி புத்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த அற்புதமான இந்த கண்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு அன்பை ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார். யாருடைய கண்களுக்கு தெரியுமா?
9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் கண்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டால், உன் கண்கள் கர்த்தரை கண்டு மனம் திரும்பினால் நடக்கிறது என்ன தெரியுமா? உன் கண்களுக்கு ஆண்டோடு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கருணை கண்ணன். உன்னுடைய கண்களை கர்த்தர் சொல்லுகிறார், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கும் கொடுக்கிறான். பாருங்கள், உன் கண்கள் எப்படி இருக்குதா? இப்போ கருணை கண்களாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. சவுலாகிய பவுலுடைய கண்கள் கொடூர கண்களாய் இருந்தன. அவன் மனம் திரும்பி பரிசுத்தாவியில் நிறைந்து ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோடு ஒப்புரவாகும் பொழுது அவன் கண்கள் எல்லாம் கருணை கண்களாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. உன் கண்களையும் கருணை உள்ள கருணையான கண்களாக மாற்றக்கூடிய கர்த்தர் ஒருவரால் மட்டுமே முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறது போல, கர்த்தரை நோக்கி பார், ஆண்டவரை நோக்கி பார். உன் கண்கள் உலகத்தை அல்ல, மற்றவர்களை அல்ல, உன் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கட்டும். உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களை வழங்குகிற கர்த்தரை நோக்கி பார். ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை நோக்கி பார்க்காதே. உபத்திரவங்களின் துன்பங்களையும் இந்த சவுல் கொடுத்தது போல கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் உன் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற போது உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் கண்ணின் வழியாய் வருகிற எல்லா தீமையும் உன்னை விட்டு கர்த்தர் ஓட்டியே விடுவார். ஆகையினால் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசித்தோம், இயேசுவை நீ நோக்கி பார்த்தால் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி இருக்கிற நெருக்குகின்ற பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நாம் ஓடக்கடவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாரே ஒரு ஓட்டம். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் வேதத்தில் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொண்டோமே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க உன் கண்கள் ஜீவித்தை விட்டு பாரமாய் இருக்கிற தாவீது அரசன் சொன்னார், ஆண்டவரே என் கண்கள் துக்கத்தினால் குழி விழுந்து போனது என்றவர் சொன்னார். பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள் உன் வாழ்வில் வருமானால் கண்களிலும் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும். பாருங்கள், ஏவாள் பிசாசானவன் வந்து காட்டினான், அந்த பழத்தை சாப்பிடு, நீ தேவதூதனை போல மாறிவிடுவாய் என்று. அப்போதுதான் அவள் திரும்பி பார்த்தாள், நல்லதென்று கண்டு பறித்தால், புசித்தாள். கண்கள், மகிமையான கண்கள் பாவ கண்களாக மாறினது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள வார்த்தைகளை, கட்டளையை உன் கண்கள் நோக்கி பார்க்கின்ற போது ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைப்பார். கீழ்ப்படிதல், கர்த்தர் கீழ்ப்படிய வேண்டும். பிழையாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். கர்த்தரை ஜனங்களை சபிக்கும்படியாய் வந்தான். ஆனால் கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். அவன் சொன்னான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று. ஆண்டவர் அந்த சேனைகளை, ஜனங்களை அவர் ஆசீர்வதித்தார். நீதிமொழி புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற நற்செய்தி என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளுடைய வார்த்தைகளோ அவர் தாறுமாறாக்கி விடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்னை காண்கிற தேவன் என்பதை மறந்து விடாதே. வனாந்தரத்திலே பிள்ளையோடு அலைந்து திரிந்த ஆகாரை கண்ட கண்கள் உன்னை காண்கிறது. கர்த்தரை கண்கள் உன்னை காணும் பொழுது நீ கர்த்தரை காண வேண்டும். நீ கர்த்தரை காணவில்லை என்றால் ஏதோ கண்கள் குருடாகி உன் ஜீவியம் ஒன்றுக்கு உதவாமல் தாறுமாறாகிவிடும். சிந்தித்து பார், உன் கண்கள் யாரை பார்க்க வேண்டும். நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. உம்முடைய கண்கள் நல்லோரின் தீயோரையும் பார்க்கிறது. நோவாவின் குடும்பத்தை உம்முடைய கண்கள் கண்டது. விக்கிரகத்தின் வழிபாடு பின்னாலே இருந்த ஆபிரகாமை உம்முடைய கண்கள் கண்டது. அவருடைய மகனாகி ஈசாக்கை பலி செலுத்தப்படும் போது உம்முடைய கண்கள் கண்டது. அவருடைய மகனாகிய யாக்கோப்பை வனாந்தரத்திலே படுத்திருந்த போது வானத்திலே ஏணி மூலமாக இறங்கி
உம்முடைய கண்களால் யாக்கோப்பை கண்டு நீர் ஆசீர்வதித்தீர். உம்முடைய ஜனங்கள் எகிப்திலே துன்பப்படும் பொழுது வேதனை துன்பமெல்லாம் கண்டு இறங்கி அவர்களை மீட்கும்படியாக மோசையை கண்டுபிடித்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கண்கள் எங்களையும் கண்டுபிடித்து உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கண்களால் எங்களை நீர் காண்கிறீர். எங்களுடைய கண்கள் உம்மை காணும்படி எங்கள் கண்களை பிரகாசம் அடைய செய்வீராக. வழிநடத்தி ரட்சியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நாம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் முகத்திலே பிரகாசிக்க செய்து ஆண்டவருடைய தரிசனத்தை காணும்படியாக உங்கள் கண்களை திறந்து மாமிசமான பாவ கண்களை நீக்கி ஆவின் கண்களை கொடுத்து உங்கள் ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தமது வரிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்